வணக்கம், டாக்டர் அருண், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், சுப்ரீம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நான் இன்னைக்கு டாபிக் முழுங்குற கஷ்டம், டிஸ்பேஜியாவுக்கு என்ன காரணங்கள், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல டிஸ்பேஜியாவுக்கு முழுங்குற கஷ்டத்துக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் யூஸ்வலாக இந்த நிறையா அவுட் சைட் ஃபுட்டு, ஸ்பைசி ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு அதெல்லாம் அவங்க ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா நெஞ்செரிச்சல், அப்படி சாப்பிடும் போது ஒரு அழுத்தத்தோட சாப்பாடு இறங்கும். ஒவ்வொரு தடவையும் தண்ணி குடித்து சாப்பிடுவாங்க, ஆனால் முழுங்கிடுவாங்க, ஆனால் அந்த கொஞ்சம் கஷ்டத்தோடு முழுங்குவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பி பண்ணி அதோட சிவியாரிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது 4 கிரேட் இருக்குது. அது என்ன கிரேடுன்னு பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி பொறுத்து டோஸும் டியூரேஷனும் அந்த மருந்து மாத்திரைகளோட எவ்வளோ நாள் கொடுக்கலான்றது மாறுபடும். இதை கொடுக்கும்போது அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்தையும் மாற்றிக்கணும், அதே மாதிரி வாழ்க்கை முறைகளையும் மாற்றிக்கிட்டோம்னா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டால் சரியாக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈசோஃபேஜியல் வெப்ஸ். இது யூஸ்வலாக அந்த ரத்த சோகை நிறையா இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் 5, 6 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டுபிடிச்சி ஹீமோகுளோபின் அளவை கண்டுபிடிச்சி ப்ளஸ் எண்டாஸ்கோப்பி அவங்களுக்குமே கண்டுபிடிக்கிறது எண்டாஸ்கோப்பி மூலமாக கண்டுபிடிச்சி அதோட வீரியம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ்வலாக எண்டாஸ்கோப்பிக்காக பண்ணி அந்த டைலட்டேஷன் விரிவுபடுத்தினோம்னா சரியாயிடும். சம்டைம்ஸ் அது கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா அது 2 சிட்டிங்ஸ் தேவைப்படும். ஒரு தடவை டைலட்டேஷன் பண்ணி திரும்ப ஒரு 3 வீக்ஸ் கழித்து இல்லை 1 மந்த் கழித்து வர சொல்லி திரும்ப விரிவுபடுத்தினோம்னா ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதே மாதிரி ரத்த சோகையையும் கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்த காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேண்டிடியாசிஸில் ஒரு வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது யூஸ்வலாக கண்ட்ரோல் பண்ண முடியாத அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ். அவங்களுக்கு ஒழுங்காக மாத்திரை எடுத்துக்க மாட்டாங்க, சுகர் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழுங்குற கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கும் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா எண்டாஸ்கோப்பி மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். அதோட சிவியாரிட்டி பார்ப்போம். சிவியாரிட்டி பொறுத்து போடக்கூடிய மருந்தும் மாறுபடும், அதோட டோஸு டியூரேஷனும் மாறுபடும். அது போடும்போது பூரணமாக குணமாக்குறதுக்கு வழிவகைகள் உண்டு. நெக்ஸ்ட்டு காரணம்னு பார்த்தீங்கன்னா அக்லேஷியா கார்டியான்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் என்னென்னா உணவு குழாயில் மூமெண்ட் ப்ராப்ளம், மொட்டிலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. உணவு குழாயும் இரைப்பையும் சேர்கிற இடத்துல அது ரிலாக்ஸ் ஆகாது போது கோஆர்டினேட்டடாக ரிலாக்ஸேஷன் இல்லாதனால அவங்களுக்கு முழுங்குற கஷ்டம் இருக்கும். ஒவ்வொரு தடையும் முழுங்கும் போதும் தண்ணி குடிச்சிட்டு தான் முழுங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா எண்டாஸ்கோப்பிக்காகவே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி அதோட டைப்ஸ் என்ன, அதில் 3 வெரைட்டி இருக்குது. அது என்ன டைப்ஸ்ன்னு பார்த்துட்டு எந்த வெரைட்டின்னு கண்டுபிடிச்சி அது எண்டாஸ்கோப்பிக்காகவும் ட்ரீட் பண்ணலாம், போயம் சொல்லுவாங்க, சர்ஜிக்கலாகவும் ட்ரீட் பண்ணலாம், லேப்ரோஸ்கோப்பிக்காக எல்எஸ் கார்டியோமயோட்டமின்னு சொல்லுவாங்க. அது என்ன மாதிரியான டைப்ஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா சரிப்படுத்திடலாம். அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய். அது பேஷண்ட்ஸு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உடல் எடை குறையும்னு சொல்லுவாங்க, முழுங்குற கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பசி இல்லாத தன்மை இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னா திட ஆகாரத்துக்கு தான் அவங்களால முழுங்க முடியாது. நாளாக திரவ ஆகாரமும் அவங்களால முழுங்க முடியாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா எச்சி கூட முழுங்க முடியாத அளவுக்கு அது 360 டிகிரி இன்வால்மெண்ட் அந்த ஈசோஃபேகஸில் ஃபுல் கேலிபர் இன்வால்வ் ஆகும்போது சலைபாவையும் முழுங்க முடியாது. எல்லாமே அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எண்டாஸ்கோப்பிக்காக தான் இயர்லியராகவே நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், பூர்ணமாக குணமடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது உடனே எண்டாஸ்கோப்பி பண்ணிக்கிட்டு அதை கண்டுபிடிச்சி பயாப்சி மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நவீன சிகிச்சைகள்லாம் இருக்குது. லேப்ரோஸ்கோப்பி, தொரக்காஸ்கோப்பிலாம் பண்ணி ஆரம்பத்திலேயே சர்ஜரி, ரேடியோதெரப்பி அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா குணமடைய வாய்ப்பு. மற்ற காரணங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரோசிவ் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த அமிலம், ஆசிட்லாம் ஆக்சிடென்டலாக சாப்பிட்ருவாங்க. ஒரு சிலர் சூசைடல் அட்டம்ப்டில் சாப்பிடுவாங்க. அதனாலையும் உணவு குழாயில் ஸ்ட்ரிக்சர் ஃபார்ம் ஆகலாம். இது இல்லாமல் இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸு, அப்புறம் பார்க்கின்சோனிசம் பேஷண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளத்தினால அவங்க நியூராலஜிக்கல் டிஸார்டர்ஸ்னாலையும் அவங்களுக்கு டிஸ்பேஜியா வரும். ஆக மொத்தத்தில் டிஸ்பேஜியா இருக்கிற அந்த முழுங்குற கஷ்டம் இருக்கிறவங்க காரணங்கள் நிறையா இருக்குது. அதை முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சி அதற்குரிய காரணங்களை கண்டுபிடிச்சி அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சரி செஞ்சுக்கிட்டு நம்ம பிரச்சனைகள் இல்லாமல் வாழலாம். நன்றி.